படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோ ஹீரோயினை புடிச்சு வச்சிட்டு இருக்க. ஹீரோயின் என்னை விட்றா பைத்தியம்னு சொல்ல, ஹீரோ என்னடி சொன்ன, பைத்தியமா? ஒரு பைத்தியம் என்ன பண்ணுவான்னு நான் உனக்கு இப்ப காட்டுறேன்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹீரோயினை பார்த்து, சும்மா சொல்லக்கூடாது, நீயும் அழகாதான் இருக்க, ஆனா என்ன பண்றது, எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட. ஹீரோ என்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு பணக்கார பொண்ணான லாரா கெத்தா வந்து நிக்க. அதை பார்த்து அங்கிருந்த குழந்தையான நம்ம ஹீரோயின் அம்மான்னு சொல்லி பார்க்க, யாரோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சிருக்காங்க. லாரா இப்போ நிறைய பணத்தை தூக்கி வீச அதையெல்லாம் ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வச்சவன் எடுத்துக்க. கட் பண்ணா லாரா நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட பையன்கிட்ட இன்னையிலிருந்து உன்னுடைய தங்கச்சின்னு சொல்ல ஹீரோயின் பாசமா போறாங்க. ஆனா ஹீரோ கோவத்துல தள்ளிவிட சில வருஷங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மோசமான கடந்த காலம் இருந்ததால அவங்க ரொம்பவும் பயந்த ஒரு பொண்ணாவே இருக்க. இப்போ ஹீரோ அவங்களோட ரூமுக்கு வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோயின் பயத்துல ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நான் இன்னைக்கு உங்க கூடவே இருக்க அண்ணான்னு சொல்ல ஹீரோ கோவத்துல ஹீரோயினை தள்ளிவிட ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் பயத்துல ஹீரோவை டைட்டா புடிச்சுக்க, ஹீரோ இவனை என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்து, அதுக்கப்புறமா சரி வா, உனக்கு கால்ல காயம் ஆகிருக்கு, அத கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போய் பேண்டேஜ் போட்டு விடுறாரு. ஹீரோயின் பாசமா நீங்க இன்னைக்கு என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, ஹீரோ சரிடி சும்மா இருன்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளேயே நான் அண்ணான்னு கூப்பிடுறதால நீ எனக்கு அண்ணா ஆக போறதில்ல, நான் உன்னை என் அண்ணாவாவும் ஏத்துக்க போறதில்ல, ஏன்னா எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸே வேறன்னு சொல்லி யோசிக்க, ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல சந்தோஷமா விளையாடுறத காட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப ஹீரோ அந்த ரூம்ல ஏதோ கிளாஸ் உடைஞ்சு போயிருக்கு, அதை கிளீன் பண்ண போறாரு. அப்போ ஹீரோ கைக்கு அடியாகிற ஹீரோயின் அவங்க கிட்ட பாசமா நடந்துக்க, ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம பாக்க, கட் பண்ணா ஹீரோயின் பயந்துட்டே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்மூழிக்கிறாங்க. அதை பார்த்து டாக்டர் ஜியான் வந்து, பயப்படாத, எல்லாமே சரியாகிரும்னு சொல்லி ஹீரோயினுக்கு 2 சாக்லேட்டை கொடுத்து ஒரு குழந்தை மாதிரி அவங்கள பாசமா பார்த்து, உன்னோட வாழ்க்கையில உன்னை கஷ்டப்படுத்தினவங்களை சீக்கிரமாவே மறந்துருன்னு சொல்லி, நான் உன்னோட ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால உன் வாழ்க்கையில நீ ஏத்துக்கவே முடியாத மாதிரியான எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே நீ என்கிட்ட வா, உனக்கு நான் இருக்குன்னு சொல்ல, கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்கு வராங்க. அங்க ஹீரோ சேர்லயே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நீ என்னைக்குமே எனக்கு சொந்தமானவன்னு சொல்ல, இப்போ பிளாஷ்பேக்ல சின்ன வயசுலயும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அதை தான் சொல்றாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே ஹீரோ எப்பவுமே ஹீரோயினுக்கு தான் சொந்தமா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹீரோ கிட்ட இருந்து தான் காதல் கிடைச்சிருக்கு. பிரசன்ட்ல ஹீரோயின் அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ண வர, அதுக்குள்ள ஹீரோ கண்ணு திறந்துடுறாரு. அவருக்குள்ள ஹீரோயின் மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னே புரியல. கட் பண்ணா மார்னிங் ஆகுது. ஹீரோயின் அவங்களோட ரூம்ல படுத்திருக்கும் போது யாரோ ஒருத்தர் ஹீரோவோட ஃபியான்சியான லியான் வந்திருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் கோவத்துல வந்து அவங்கள தள்ளிவிட, அதை பார்த்த ஹீரோவோட அப்பா என்ன பண்றேன்னு சொல்லி மிரட்டி, இவன் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறவ, அதனால நீ இவளுக்கு மரியாதை தரணும்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல அவள எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அவரு இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி லியான் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் யார்கிட்டயும் சாரி கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து லியான் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினை பார்த்து, உன் காயம் இன்னும் சரியாகல, அதுக்குள்ள நீ ஏன் வெளியே வந்தன்னு கேட்டு பாசமா நடந்துக்க, ஹீரோயின் கோவத்துல ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போக, ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே வராங்க. அங்க ஹீரோயின் ரொம்பவும் கோவமாகி ஒரு பைத்தியக்காரி மாதிரி கோவமா நடந்துக்க, ஹீரோ ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, நீ என்னைக்குமே என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணதானு கேட்க, ஹீரோ கண்டிப்பா இல்லவா, ஆனா இது ஒரு பிசினஸ் மேரேஜ் அவ்வளோதாங்க. ஹீரோயின் மறுபடியும் கோவமாகி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறமா நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பியான்னு சொல்ல போக, கட் பண்ணா மறுபடியும் ரூம்ல ஹீரோயின் ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. லியான் மேரேஜ்க்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. அங்க ஹீரோ இருக்காரு, ஆனா லியான் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறத லியான் பார்த்துட்டு கிளம்ப, ஹீரோ உடனடியே அங்கிருந்து கிளம்பி வேற ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வராரு. பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்களும் இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்கான்னு கேட்க, ஹீரோ முதல்ல நீ ஏண்டி இங்க வந்தன்னு கேட்க, அப்படியே 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்க. அதுக்குள்ள அங்க லியான் வரப்போக, நம்ம ஹீரோ வந்து நான் இங்க இருக்கேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்க, ஹீரோ நம்ம 2 பேரும் ரொம்பவும் க்ளோஸா இருக்கோம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, லியான் நீ மேரேஜ் ட்ரெஸ் ட்ரை பண்ணும்போது என்னை ஏன் கூப்பிட்டலன்னு கேட்க, அதுக்குள்ள அங்க ஹீரோயின் சும்மா இல்லாம இன்னும் க்ளோஸா வர, லியானுக்கும் ஏதோ டவுட் வந்து, நான் உன்னோட ஃபியான்சி தானே, நான் இப்போ உள்ள வர போறேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயின் அங்கிருந்து வர, லியான் அடே இது ஏன் மேரேஜ் ட்ரெஸ் டின்னு சொல்லிட்டு இருக்க,
ஹீரோயின் உன்னை விட எனக்கு தான் இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொல்ல லியான் ஹீரோயினை அடிக்க வர அதை நம்ம ஹீரோ கோவமா தடுக்கிறாரு. கட் பண்ணா இப்ப வீட்ல எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவோட அப்பா லியானை பார்த்து மேரேஜ் ஒர்க் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட இப்ப ஹீரோயின் தனியா இருக்க அங்க லியான் வந்த என்னடி ரொம்பத்தா பண்ற, நீ என்ன பண்ணாலுமே இந்த மேரேஜ் உன்னால நிறுத்தவே முடியாது. ஏன்னா இதுல ஹீரோவோட சம்மந்தமே தேவையில்லை. இது எங்க பிசினஸ்க்கான மேரேஜா இருக்கலாம், ஆனா இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்க போகுது. அதனால நீ விலகிருன்னு சொல்ல ஹீரோயின் காதலே இல்லாத ஒரு கல்யாணம் கண்டிப்பா கல்யாணமாவே இருக்க முடியாதுன்னு சொல்ல லியான் என்ன காதலா? ஆமா, நீயும் அவனும் அண்ணா தங்கச்சின்னு தானே இந்த ஊரே பேசிட்டு இருக்கு. ஆனா உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையேன்னு சொல்லி இந்த உலகம் உங்களை அண்ணா தங்கச்சியா பாக்குற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் கோவத்துல அவங்க கையில இருந்த கிளாஸ உடைச்சு அவங்க கையே கட் பண்ணிக்கிறாங்க. அத பார்த்த ஹீரோ எங்கிருந்தோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்பிற லியான் எப்பா சரியான வில்லிடி நீன்னு சொல்லி யோசிக்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டே எனக்கும் லியானுக்கும் நடக்க போற மேரேஜ என்னாலேயே தடுக்க முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோயின் கோவப்பட அதுக்குள்ள ஹீரோ ஹீரோயினை புடிச்சிட்டு உனக்கு ஏற்பட்ட காயம் வலிக்குதுன்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறமாவது உன்னை நீயே காயப்படுத்திக்கிறத நிறுத்திக்கோன்னு சொல்ல கட் பண்ணா இப்போ ஒரே புகமூட்டமா இருக்கிற இடத்துல ஹீரோயின் மேரேஜ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஹீரோ கோமா ஹீரோயினை தள்ளிவிட உடனடியா அங்கிருந்து லியான் வந்து உன் கனவுல கூட ஹீரோ உனக்கு சொந்தமானவன் இல்லைன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் தூக்கத்திலிருந்து கண்மூடிக்கிறாங்க. எங்க அவங்க ஹீரோவை இழந்துருவாங்களோங்கிற பயத்துல ஹீரோயின் ஒரு பைத்தியம் மாதிரி இப்ப ஹீரோவை தேடி போறாங்க. அங்க ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட எவ்வளவு சீக்கிரமா உனக்கும் லியானுக்கும் மேரேஜ் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா நமக்கு பிசினஸ்ல நல்லது நடக்கும், அதனால மேரேஜ கொஞ்சம் சீக்கிரமாவே வச்சுக்கலான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் இல்ல கண்டிப்பா ஹீரோ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்க ஹீரோ எதுவுமே பேசாததை பார்த்த ஹீரோயின் கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவரோட ரூம்ல இருக்க ஹீரோயின் மலையில ஃபுல்லா நனைஞ்சு வர அதை பார்த்த ஹீரோ ஏண்டி இப்படி இருக்குன்னு சொல்லி அவரோட கோட்டை போட்டு விடுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்துற இப்ப ஹீரோவை பார்த்து நான் ஒரு கதை சொல்லட்டுமான்னு கேட்டு ஒரு மிகப்பெரிய மோசமான காட்டுல யாரோட ஆதரவுமே இல்லாம ஒரு முயல் குட்டி நிறைய கொடுமைகளை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு அதோட வாழ்க்கையில ஒரு டெட்டி வந்துச்சு. அந்த டெட்டி அந்த அனாதையான முயல் குட்டிக்கு அதோட வாழ்க்கையில கிடைக்காத எல்லா காதலையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துச்சு. அதை பார்த்து அந்த முயல் குட்டிக்கு அந்த டெடி மேல காதல் வந்துச்சு. ஆனா அந்த டெடிக்கு முயல் குட்டி மேல அனுதாபம் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ அந்த டெடி முதல் மாதிரியே அந்த முயல் குட்டிய தனிமையில விட்டுட்டு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாராகிருச்சுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஹீரோயின் சொல்ற கதை அவங்களோடதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஹீரோயினை பார்த்து அந்த முயல் குட்டியோட மொத்த வாழ்க்கையும் அந்த டெடி மட்டும்தான் ஆகிறாது இல்லையா, அது தவிர வேற சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும், எல்லாமே சரியா ஹீரோன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்க ஹீரோ அங்க வராரு. அதை பார்த்த ஹீரோயின் சந்தோஷப்பட இப்ப பார்த்தா டாக்டர் ஜியான் அவங்கள தூக்கிட்டு ரூம்க்கு வர அதை பார்த்த ஹீரோ டேய் நீ வெறும் டாக்டர் மட்டும் தானடா, அந்த வேலையை மட்டும் பார்க்காம ஏன்டா அவளை இப்படி தூக்கிட்டு வரேன்னு கேட்க ஜியான் நீ அவளுக்கு வெறும் அண்ணன் மட்டும்தான், ஆனா நான் அவளோட ஃப்ரெண்டுடா, உன்னால அவளை பாத்துக்க முடியலன்னா விடு நானாவது அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லி போக ஹீரோ ரொம்பவும் கோவமாகி ஹீரோயின் எனக்கு மட்டும்தானு சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஜியானுக்கு டாட்டா காட்டிட்டு நின்னுட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோ ஹீரோயினை இழுத்துட்டு வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க, அவ கூட ஏன்டி இப்படி சுத்திட்டு இருக்கன்னு கேட்டு நீ முதல்லலாம் இப்படி இருக்கலன்னு சொல்ல ஹீரோயின் நீ மட்டும் என்ன முதல்ல இப்படியா இருந்த, முன்னெல்லாம் நான் கேட்டா நீ எனக்காக எல்லாமே பண்ணிட்டு இருந்த, ஆனா இப்போ உன் கல்யாணத்தை நிறுத்திடு நம்ம 2 பேரும் ஒன்னா பழைய மாதிரியே இருக்கலான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறன்னு சொல்ல ஹீரோ சத்தியமாவே என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் கோவமா போக போறாங்க. அப்ப ஹீரோ அவங்கள ஹக் பண்ணிக்க அதை லியான் பார்த்து டேய் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ இப்போ உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு டைம் இல்ல, மரியாதையா இங்கிருந்து கிளம்பிருன்னு கோவமா சொல்ல அதை பார்த்து ஜியான் கோவப்பட அதை லியான் பாக்குறாங்க. கட் பண்ணா இப்ப மறுபடியும் ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்க ஹீரோ அங்க வந்து நீ இப்போனா ஏன் என்னை விட்டு விலகி போறேன்னு கேட்க ஹீரோயின் இதுக்கு எல்லாமே நீதான் காரணம்னு சொல்லி போக போறாங்க. அதுக்குள்ள ஹீரோ அவங்கள புடிச்சிட்டு முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வராங்க. ஹீரோ அவங்களுக்கு பாசமா தலைய துவட்டி விட அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்க அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா இது எல்லாமே நம்ம ஹீரோ இத்தனை நாளா கண்டுட்டு இருந்த கனவு. இதுல இருந்தே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுது. இப்ப கண் முழிச்சா ஹீரோ என்னடா இது எல்லாமே கனவான்னு சொல்லி கோவப்பட அங்கிருந்து டைரக்டா கிளம்பி ஜியான் கிட்ட அவர் மேல எல்லா கோவத்தையும் காட்ட போக அதுக்குள்ள ஹீரோயின் அங்க வராங்க. அதை பார்த்த ஜியான் ஹீரோயின்காக ஒரு பொம்மையை கொண்டு வந்திருக்க,
அதை பார்த்து ஹீரோ இன்னமும் கோவப்பட ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. அங்க ஹீரோயினை பார்த்து, இதுக்கப்புறமா நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீயே ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிடுறன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவோட பேர் சொல்லி கூப்பிட இன்னும் கோவமான ஹீரோ, ஏண்டி இப்பெல்லாம் முன்ன மாதிரி பாசமா அண்ணான்னு சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டு, என்னை தவிர உன்னை யாருமே காதலிக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின், அவ்வளவு காதல் இருந்தா நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் தானேன்னு கேட்க ஹீரோ, கண்டிப்பா உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அதை பார்த்த ஹீரோயின், இது எதுவுமே கனவு கிடையாது தானேன்னு கேட்க ஹீரோ சத்தியமா கிடையாதுன்னு சொல்ல அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்க நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோவையே நினைச்சு மியூசிக் வாசிச்சிட்டு இருக்க தெரியாம அவங்களோட கைக்கு அடியாகிறது. அதை பார்த்த ஹீரோ, ஏன் எப்பவுமே உன்னை நீயே காயப்படுத்திக்கிறேன்னு கேட்க ஹீரோயின், எனக்கு இந்த காயம் வலிக்கவே இல்லைன்னு சொல்ல ஹீரோ அழுதுட்டே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை யாருனாலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின், அப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்க மறுபடியும் ஹீரோ மௌனமாகிற. கட் பண்ணா நைட் ஹீரோ தூங்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, என்னை கண் திறந்து பாரு, உன்னோட பார்வைக்காக மட்டுமே நான் ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ கண்ணை திறக்க பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ, என்ன பண்றீன்னு சொல்லி என்ன விடுன்னு சொல்ல ஹீரோயின் கோவமாகி, நீ வேற யாரையோ கூட கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்க, ஆனா என்ன வேண்டான்னு சொல்றியான்னு கேட்டு, ஏன் என்ன பார்த்தா உனக்கு அழகா தெரியலையான்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ண வர பார்த்தா ஹீரோ மறுபடியும் கனவுல இருந்து முழிக்கிறாரு. ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க முடியாத நிலைமையில இருக்காரு. ஆனாலும் ஹீரோயின் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ்ல இருந்து அவரால் தப்பிக்கவே முடியல. இப்போ உடனடியா ஹீரோயினை பார்க்க கிளம்புறாரு. அங்க ஹீரோயின் ஜியானுக்கு கால் பண்ணி, இப்போ என் மேல பாசம் காட்ட நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்க. அதை கேட்டு கோவமான ஹீரோயினோட போனை தட்டி விட்டுற. ஹீரோயின் இப்ப கோவத்துல கிளம்பும் போது ஹீரோயினோட கையை பிடிச்சுக்க. ஹீரோயின் என்ன விடுன்னு சொன்னாலும் ஹீரோ விடாம ஹீரோயினை பிடிச்சுக்க. ஹீரோயின், இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஹீரோ, நீ இதுக்கப்புறமா ஜியான் கூட க்ளோஸா இருக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின், அதையே நீ சொல்ற, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம ஹீரோயினை கிஸ் பண்ண போக அதுக்குள்ள அங்க லியான் வந்துரு. ஹீரோயின் கிளம்ப போறாங்க. ஆனா ஹீரோயினை விடாததை பார்த்த லியான், டேய் என்னடா பண்றீங்க, ஊருக்குள்ள அண்ணா தங்கச்சின்னு சொல்றீங்க, ஆனா வீட்டுக்குள்ள அப்படி தோணலையேன்னு சொல்ல கோவமான ஹீரோ, வாய மூடுறின்னு சொல்லி இப்பவே நம்ம மேரேஜை கேன்சல் பண்றேன்னு சொல்ல லியான் சிரிச்சுட்டே, நீ என்ன முட்டாளாடா, இப்போ என் அப்பா உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணனா உன் மொத்த குடும்பமும் நடு தெருவுல தாண்டா நிக்கணும்னு சொல்ல ஹீரோ, நம்ம மேரேஜ் வெறும் பிசினஸ்க்காக மட்டும்தான் நடக்க போகுது, அப்படி ஒரு மேரேஜ் உனக்கு தேவையான்னு கேட்க லியான், எனக்கு தேவையோ தேவையில்லையோ, ஆனா உனக்கு தேவை ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கோவமான ஹீரோயின், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ ஹீரோவையே எதிர்த்து பேசுவன்னு கேட்க லியான், என் முன்னாடி பேசுற அளவுக்கு உனக்கு எவண்டி தைரியம் தந்ததுன்னு கேட்க ஹீரோ கோவமாகி அடநிறுத்துங்கடின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்த லியான், என்ன இவ கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான்னு பார்க்க அங்க ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வர நெக்ஸ்ட் டே ஹீரோவை ஹக் பண்ண ஹீரோ, அடியே என்ன வேலை செய்ய விட்றின்னு சொல்ல ஹீரோயின், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோயினை பாசமா பாத்துக்க ஹீரோயின் அப்படியே ஹீரோ கிட்ட க்ளோஸா வர நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றாரு. ஹீரோயினும் ஹீரோவை கிஸ் பண்ண அப்படியே அவங்களோட காதல் கதையும் ஆரம்பிக்க இப்போ ஹீரோயின் தெரியாம ஒரு கிளாஸ் பிளேட்டை தட்டி விட்டுற அந்த சத்தம் ஹீரோவோட அப்பாக்கு கேக்குது. அதை பார்த்த ஹீரோயின் பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ, இந்த சத்தத்துக்கு யார் வர போறாங்கன்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ண பார்த்தா ஹீரோவோட அப்பா அங்க வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள 2 பேரும் தனியா அவங்க வேலையை பாக்குற மாதிரி நடிக்க கட் பண்ணா எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பாசமா பாத்துக்க இப்ப ஹீரோவோட அப்பாக்கு கால் வருது. அதை பேசி முடிக்க கட் பண்ணா ஹீரோவை பிடிச்சு, முட்டாளாடா நீ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த மேரேஜை நிறுத்திருப்பன்னு சொல்லி கத்த அவரு, லியான் தான் முதல்ல பிரச்சனைய ஆரம்பிச்சா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஹீரோயினை மிரட்டி பேசுவான்னு சொல்லி கோவப்பட அதை கேட்ட அப்பா, ஹீரோயின் ஒன்னும் உனக்கு சொந்தமானவ கிடையாது, அவ சின்ன வயசுலயே ரொம்பவும் கஷ்டப்படுறத பார்த்து உன் அம்மா நிறைய பணம் கொடுத்து அவளை அவளோட அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தது என்னமோ உனக்கு தங்கச்சியாதான், ஆனா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லி இதுக்கப்புறமாவும் நீ எனக்கு எதிரா நின்னா அதுக்கப்புறமா நான் இந்த ஹீரோயினையே இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்ல அதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட ஹீரோயின் நைட் ஹீரோவோட ரூம்க்கு வந்து, எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும், நான் உன்னோட ஒய்ஃப் ஆகி என்னைக்குமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ண ஹீரோ தூக்கத்திலிருந்து முழிச்சு, நைட்ல என் ரூம்குள்ள வர அளவுக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா நான் உன்னை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கே என் மேல இல்லைன்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு.
நெக்ஸ்ட் டே வேற வழியே இல்லாம லியானை பார்க்க போக அங்க ஹீரோயின் ஜியான் கூட மறைஞ்சு நின்று ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ அவரை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா முடியாம லியான் முன்னாடியே ஹீரோயின் காலை பிக் பண்ண போக லியான் ஹீரோவோட போனை தூக்கி அங்கிருந்த வைனுக்குள்ள போட்டுற அதை பார்த்த ஹீரோயின் கோவமா அங்க வந்து அங்கிருந்த வைனை தூக்கி ஹீரோவோட மூஞ்சிலேயே சிந்திட்டு நீ என்ன காதலிக்கிறன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையை தந்துட்டு இப்ப மறுபடியும் இவ கூட சுத்திட்டு இருக்கியான்னு கோவமா கிளம்ப ஹீரோயினை தடுக்க பாக்குறாங்க. ஆனா நடுவுல ஜியான் வர ஹீரோ ஜியானை அடிக்க ஹீரோயின் வந்து ஹீரோவையே தள்ளி விட்டுட்டு இப்ப ஜியானோட கையை பிடிச்சுக்கிட்டு இன்னையிலிருந்து இவன் என் பாய் ஃப்ரெண்ட், இவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதனால இதுக்கப்புறமா ஜியானை மதிக்க கத்துக்கோங்கன்னு சொல்லி ஜியானை கூட்டிட்டு கிளம்ப ஹீரோயினை பார்த்து நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையான்னு சொல்லி ஃபீல் பண்ண அங்க லியான் தெரியும்டா உன்னால என்னைக்குமே அவளை விட்டு முழுசா வெளியே வர முடியாதுன்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட கட் பண்ணா ஹீரோயினோட ரூம்க்கு வந்து ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்றாரு. ஆனா ஹீரோவை தள்ளி விடுறாங்க. ஆனாலும் ஹீரோ அதெல்லாம் கேரே பண்ணாம ஹீரோயினை விடாம இருக்கிறத பார்த்த ஹீரோயின் உனக்கு இப்ப என்னதான் வேணும்னு கேட்க ஹீரோ சத்தம் போடாம கொஞ்சம் மெதுவா தான் பேசேண்டின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து ப்ளீஸ் நீ மட்டும் என்ன வேண்டான்னு சொல்லிடாதன்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஹீரோயின் உங்களுக்காக தான் இந்த லியான் இருக்காளேன்னு சொல்லி போக ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்க ஹீரோயின் உங்களால எனக்கு தேவையானதை கொடுக்க முடியலன்னா அதுக்கான ப்ராமிஸையும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அங்கேயே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணி சில நாட்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. பார்த்தா மறுபடியும் ஹீரோவோட அப்பா லியானையும் ஹீரோவையும் ஒன்று சேர்க்க பிளான் பண்ணி வச்சுட்டு இப்ப எல்லாரையும் கூப்பிட அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அங்கேயே மயக்கம் போட்டு விழ ஜியான் தான் அவங்கள தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினோட நிலைமைய பார்த்து நம்ம ஹீரோவால கவலைப்பட முடிஞ்சதே தவிர உதவி பண்ண முடியல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுட்டு அடியே உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த உலகம் ரொம்ப மோசமானது, அதுல நீ என்னைக்குமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோயினை பார்த்து நான் உன்னை என்னைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஃபீலிங்கா சொல்ல ஹீரோயின் நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்கன்னு சொல்ல ஹீரோ இதுக்கு மேல என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் காட்டாததால ஹீரோ மறுபடியும் கோபப்பட்டு இப்ப அழுதுகிட்டே ஹீரோயினை பார்த்து நீ இந்த உலகத்துல எதை நினைச்சு பயப்பட்டிருக்க, என்ன பார்த்து நீ பயப்படுறியான்னு கேட்டு கண்டிப்பா ஒன்று நான் மறுபடியும் அடிக்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை மட்டும் இக்னோர் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் மறுபடியும் என்னால ஒரு ஜெயில் கைதி மாதிரி உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்ல இதுக்கப்புறமாவும் உன்னை காதலிக்க நான் ரெடியா இல்லைன்னு சொல்லிட ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா ஜியான் வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்க அவரு இருந்தாலும் ஹீரோயின் ஒரு தடவை கேட்கலாமேன்னு சொல்ல அங்க வந்த ஹீரோயின் நான் ஜியானை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட அதை கேட்ட ஹீரோ ஷாக்காக ஜியானும் அப்பாவும் சந்தோஷப்பட நம்ம ஹீரோவால மட்டும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப அவரோட ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோயின் பத்தி மட்டுமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் ஜியான் கிட்ட வந்து எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாம இப்போதைக்கு ஹீரோவோட ஃபேமிலியில இருந்து வெளியே வரணும்னு மட்டுமே நினைச்சு உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டேன், என் சுயநலத்துக்காக உங்களை யூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க ஜியான் அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா, எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான கால் வருதுன்னு சொல்லி போக நம்ம ஹீரோயின் ஜியானோட ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோ ஹீரோ போட்டோஸ்னு சொல்லி ஹீரோயின் வாழ்க்கையில நடந்த எல்லாமே பிக்சர்ஸா இருக்கு. அத ஹீரோயின் போன்ல போட்டோ எடுக்க போறாங்க. அதுக்குள்ள ஜியான் வந்து ஹீரோயினை புடிச்சிட இப்போ ஹீரோயின் ஜியானை பார்த்து ஜீஜுன்னு கூப்பிட ஜியான் என்ன ஜியான்னு கூப்பிடதானே உனக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே என்னோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்டு ஹீரோயினை பார்த்து உனக்கே நல்லா தெரியும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லவனா இருந்துதான் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்க ஜியான் இப்போ லாரா ஹீரோயினை சின்ன வயசுல கூட்டிட்டு வந்த போட்டோவை காட்டி யாருனே தெரியாத உன்னை காப்பாத்தின இவங்க என்னோட அம்மா இவங்களோட ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸ்னு தெரிஞ்சு எந்த தப்புமே பண்ணாது என்ன காப்பாத்த முயற்சி பண்ணல, சொல்ல போனா நானும் இந்த குடும்பத்தோட வாரிசுதான், ஏன் மிஸ்டர்ஸோட குழந்தையா இருந்தா இந்த உலகத்துல நல்லபடியான ஒரு வாழ்க்கை கிடைக்க கூடாதா என்ன, எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே அந்த ஹீரோக்கு மட்டுமே கிடைச்சது, இப்படியே ஒரு நாள் என் அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா இந்த உலகத்துல யாரோடைய ஆதரவுமே இல்லாத ஒரு கைவிடப்பட்ட குழந்தையாதான் வளர்ந்த, அப்படியே உன்ன மாதிரி, அதனாலதான் நீயும் நானும் ஒண்ணு, அதனாலதான் உன்னை என் கூடயே வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளேயும் ஹீரோ வந்துட்டான், இப்படி எல்லாமே அவனுக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறமா நான் எதுக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்ப அந்த போட்டோவை கிழிச்சுக்கிட்டே இவங்க என் வாழ்க்கையை நரகமாக்குறதுக்கு காரணமே அந்த ஹீரோ தான், அவனுக்கு ஒரு அழகான வாழ்க்கை வேணும்னு நினைச்சு என்னையும் என் அம்மாவையும் வாழும்போதே அந்த வாழ்க்கையை நரகமாக்கிட்டாங்க.
ஆனா அவங்க யாருக்காக எங்க வாழ்க்கையை கெடுத்தாங்களோ அவனையே கொன்னு நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ போறேன். அதுக்கப்புறமா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துற அதை பார்த்த ஜியான், எப்படியோடா நானே உன்னை தேடி வரலான்னு இருந்தேன், ஆனா உன் சாவை நீயே தேடி வந்துட்டேன்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயினை பார்த்து, சரி இந்த பிரச்சனை எனக்கும் அவனுக்கும் தான், இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நீ சேஃபா இங்கிருந்து கிளம்பு, ஏன்னா எனக்கு நீ என் உயிரை விட இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஜியான் கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ண வர ஹீரோயின் நடுவுல வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் மேல குண்டு பற்ற அதை பார்த்த ஜியான் அங்கேயே உடஞ்சிட ஹீரோயினை கையில வச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி அழுக, ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, இந்த உலகத்திலேயே எனக்காக வாழ்ந்தவன் நீ மட்டும்தான், அடுத்த ஜென்மத்திலேயாவது நானும் நீயும் ஒன்னா சேரணும்னு சொல்லி கண்ணை மூடிற நம்ம ஹீரோவால ஹீரோயினோட இழப்பை ஏத்துக்கவே முடியாம உடஞ்சு அழுக. கட் பண்ணா இப்போ ஹீரோயின் கூட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, ஹீரோயினும் சந்தோஷப்பட பார்த்தா நம்ம ஹீரோ மறுபடியும் கனவுல இருந்து தான் கண் முழிக்கிறாரு. ஹீரோ இதுக்கப்புறமா கனவுலேயே ஹீரோயின் கூட வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நிறைவேறாத காதலா நம்ம ஹீரோயினோட அழகான காதல் கதை முடியுது.